இந்த வாரம் வர 23 மே அன்னைக்கு 4 வெபினார் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. காலையில 10 மணிக்கு 2 வெபினார் இருக்கு. இஃப் நாட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தென் ஹவ் வில் யூ ரீச் ஒன் டோர். அதே நேரத்தில் இந்தியாஸ் நியூ கன்வீனியன்ஸ் எக்கானமி ஹவ் அர்பன் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஹோம் சர்வீசஸ். இது தொடர்ந்து 11 மணிக்கு ஆர் யூ டூயிங் யுவர் சிப் ரைட் டீகோடிங் த வின்னிங் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் 12 மணிக்கு த ரைட் வே டு ஸ்பிளிட் 1 crore across asset in 2026. இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்டை ஒரு ஹாப்பி லேர்னிங் வீக்கெண்டாக மாற்றுங்க. எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பெரிய ஃபைனான்ஷியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால் அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்ஷியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பற்றி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். ஃபண்ட் செலெக்ஷன் எவ்வளவு முக்கியம்? நிறைய பேர் ஃபண்ட் செலெக்ஷன் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. 1-2 மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் சைட்டில் போய் எத்தனை ஸ்டார் இருக்குது, லாஸ்ட்டு 1 year 1 month 3 months 6 months 3 year அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிடலாம். எந்த ஃபண்டு சமீப காலமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை ஈஸியாக வாங்கிடலாம். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நாம் ஃபண்டை செலக்ட் பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம். இதுதானே பொதுவான புரிதல். இந்த புரிதல் தொடர்ந்து ஏறக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே வேலை செய்யும். ஆனால் ஒரு பேர் மார்க்கெட்டில் இந்த புரிதல் வேலை செய்யாது. அல்லது ஏற்ற இறக்கங்களை அதிகம் காணக்கூடிய இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சைட்வர்ட் மார்க்கெட்டில் இந்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஒர்க் ஆகாது. அதனால தான் நிறைய பேருக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் அவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்கல. அவங்க ரொம்ப விரும்பி 2024 வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தடுமாறுது. இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் முதலீட்டாளர் இல்லை. இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் ஃபண்ட் செலெக்ஷனுக்கான வழிமுறை. இது ஒரு மெத்தடாலஜி ப்ராப்ளம். எப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து வாங்குறோமோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய தவறிடுறோம். நேற்று நல்லா இருந்தது, ஆனால் நாளை எப்படி இருக்கும் இது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கவே தவறிடுறோம். யாரும் நமக்கு வருங்காலத்தில் இது நல்லா இருக்கும்னு சொல்றது இல்லை. நீங்க பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கூட கடந்த காலம் நல்லா இருந்தது அதனால வருங்காலம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த காரணங்கள் இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுனால வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. கண்மூடித்தனமாக கடந்த காலத்தை வருங்காலத்திற்கு நாம எக்ஸ்ட்ராபோலேட் பண்றோம். அது அப்படியே நம்ம வளர்க்கிறோம். எதிர்பார்ப்பாக வரலாற்றை மாற்றுகிறோம். வரலாறு என்றைக்குமே பங்குச்சந்தையில எதிர்பார்ப்பாக ஆவது என்பது மிகவும் கடினம். அதுவும் ஒரு நல்ல புல் மார்க்கெட், உதாரணத்துக்கு ஒரு சொத்து வகை அல்லது ஒரு பர்டிகுலர் தீம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எதிர்பார்க்காத ரிட்டர்ன், நம்ம நினைச்சு பார்க்காத லாபத்தை கொடுத்து ரிட்டர்னை கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல புதுசா வரவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வருங்காலத்துல கொடுக்க வேண்டிய ரிட்டர்னை கூட நிகழ்காலத்துல அந்த தீம் கொடுத்துருக்கோம் அல்லது கடந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல போய் அந்த தீமை விரட்டி பிடிச்சி வாங்குறது வருங்காலத்தில் லாபம் கொடுக்காமல் போய்விடும். சமீப ஆண்டுகள்ல இதுதான் இன்வெஸ்டர்ஸை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ அதுவும் கடந்த ஓராண்டு காலமாக இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி முதலீடு செய்வது என்பது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வருகின்ற சில ஆண்டுகள்லயே இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி. இந்த இடத்துல நான் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
நான் 2009 மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த ரிசர்ச் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி 18 வருஷம் நான் வெறும் ஈக்விட்டி ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். 2008-09 மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச்சை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தேன். அந்த முடிவு என்னன்னா, கடந்த காலத்தை வைத்து எந்த விதமான முதலீட்டு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அந்த நேரத்திலையும் சரி, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் கடந்த காலத்தை வச்சு தான் ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்கப்படுகிறது, பரிந்துரைகளும் கொடுக்கப்படுகின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி தான் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. ஆனால் 16 வருஷம் முன்னாடி நான் ஒரு முடிவை எடுத்தேன். இது தவறானது, இதற்கு எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஏன் எடுத்தேன் அதுதான் இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம், ஒரு முதலீட்டாளனாக எனக்கு தெரியும், நான் போன வருஷம் எவ்வளோ லாபம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குன்றது தான் நாளைக்கு வரப்போகிற லாபத்தை தீர்மானிக்கக்கூடியது. போன வருஷத்துல நிறைய லாபத்தை பண்ணிட்டு அந்த பங்குகளை எல்லாம் வித்துட்டு புதுசாக நான் வாங்கின பங்குகள் அதே அளவு சக்தி கொண்டவையாகவும் வலிமையான நிறுவனங்களாகவும் அமையவில்லை என்றால் உறுதியாக கடந்த காலம், நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் தொடராது. இது எனக்கு முதலீட்டாளனாக நேரடி பங்குகளில் ஊறிய ஒரு இன்வெஸ்டரா எனக்கு தெரியும். ஆனா மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டடி பண்ணும்போது அதையும் நான் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோவை அணுகுகிறேனோ, என் சொந்த போர்ட்ஃபோலியோ அல்லது நண்பர்களுடைய போர்ட்ஃபோலியோ, அதே போல தான் அணுக வேண்டும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. தட்ஸ் மை பர்சனல் பிலீஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதனால நான் அப்படித்தான் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தேன். வழிமுறைகளையும் அதே மாதிரி தான் டெவலப் பண்ணேன். வருங்காலத்தில் எந்த ஃபண்டு நல்லா பண்ணுங்கிறது இன்னைக்கும் எனக்கு ஃபண்டாக பார்த்தா தெரியும். இது இந்த 16 ஆண்டு கால பயணத்தில் நான் சேர்த்து வைத்த வழிமுறை, வளர்த்த வழிமுறை, தொடர்ந்து மெருகேற்றி வந்த ஒரு வழிமுறை. ஃபண்ட் ரிசர்ச்சில் இது முற்றிலும் புதுமையான ஒரு வழிமுறை. இந்தியாவில் இதுவரைக்கும் மற்றவர்கள் அதிகம் மதிக்காத அல்லது அதிகம் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு வழிமுறை. பட் ஒரு முதலீட்டாளனாக எனக்கு இதுதான் சரி என்று தோன்றுகிறது. பல நேரங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் சிஇஓஸ் கிட்டேயே எந்த ப்ராடக்ட் உங்கள் ஃபண்ட் ஹவுஸில் வாங்கலான்னு நான் கேட்பேன். கேட்கும்போது அவங்க 2 ப்ராடக்ட் சொல்லுவாங்க. நான் மாற்று கருத்தாக இந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட் நல்லா பண்ணாது, இதுதான் பெட்டராக பண்ணணும்னு. பல நேரங்களில் என்னோட அவர்கள் வேறுபட்டாலும் அதுக்கப்புறம் நான் சொன்னது சரியான பிறகு எங்கிட்டே வந்து, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு, எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. அது என்னுடைய மெத்தடாலஜி அண்ட் ஒர்க்கிங் அப்ரோச்சில் வரக்கூடிய முடிவுகள். இதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய ஃபண்ட் மேனேஜர் நம்முடைய நண்பர்களாக இருப்பார்கள். நம்ம அவங்களோட வாழ்க்கை பூரா ட்ராவல் பண்ணிப்போம். அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது எனக்கு அவன் நண்பனாச்சே, அவன் போர்ட்ஃபோலியோ நான் வாங்க சொல்லணும் அல்லது என் வாடிக்கையாளர்களுக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்லாம் எனக்கு தோணவே தோணாது. போர்ட்ஃபோலியோ பார்த்தா இந்த போர்ட்ஃபோலியோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு பிடிக்காதவர்கள் நிர்வகிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் நான் அதை வாங்க சொல்வேன். அதே போல் எனக்கு மிகவும் பிடித்த தனிநபர்கள் நிர்வகிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் அதனுடைய ஃபிலாசபியோ, அதனுடைய காம்போசிஷனோ, அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலோ வெற்றி பெறாது அப்படின்னு நான் நினச்சேனாக்கா அதில் முதலீடு செய்ய மாட்டேன். அதே போல் எந்த ஃபண்டு அதிக லாபம் தருகிறது ஒரு ஆலோசகருக்கு அப்படின்ற அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளன் வெற்றி பெற்றால், அதிக ரிட்டர்ன்ஸை ஒரு முதலீட்டாளன் அடைந்தால் லாங் டேர்மில் அது தரக்கூடிய வருவாய் யாராலும் கொடுக்க முடியாது. முதலீட்டாளனும் வெற்றி பெறுவான், வருவாயும் வரும். அதை பற்றி நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதலீட்டு செலெக்ஷன் இப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கின்ற மைய கருத்து. இப்படித்தான் ஃபண்ட் செலெக்ஷன் இருக்கணும்ன்றது என்னுடைய பிலீஃப். இதனால தான் இந்த 16 ஆண்டுகளில் நான் தேர்ந்தெடுத்த 90 விழுக்காடு பங்குகள் வெற்றி அடைந்திருக்கின்றன. அதுக்கு மேலேயே வெற்றி அடைந்திருக்கின்றன. வெகு சில பங்குகள் தான் நம்ம எதிர்பார்க்கிறத செய்யலை. அதுக்கு சில வேறு காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த ஃபண்ட் மேனேஜருடைய நடத்தையில் சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கே வழியே அதையும் நம்ம உடனே ஸ்பாட் பண்ணி வெளியே வந்துடும். அந்த மாதிரி நமக்கு இவர் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரியும். மாதம் எல்லா போர்ட்ஃபோலியோவும் பார்த்து அதிலிருந்து தான் நம்ம ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை தான் நான் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்லையும் சிறு முதலீட்டாளர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டருடைய லைஃப்குள்ளே கொண்டு போயிருக்கேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் ஆரம்பத்திலேருந்து 2 லட்சம் போகிறதுக்குள்ள 4 தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 லட்சத்தை போய் சேர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிரும்.
2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இப்படி 3 மைல்ஸ்டோன் இருக்குல்ல, இந்த 3 மைல்ஸ்டோனையும் எந்த தடையும் இல்லாமல், எந்த தலைவலியும் இல்லாமல், எந்த தோல்வியும் இல்லாமல் ஒரு முதலீட்டாளன் அடைந்து விட்டால் அங்கிருந்து அவனுடைய வளர்ச்சி அடுத்த 3 மைல்ஸ்டோனான 25, 50 லட்சம் மற்றும் 1 கோடி ஆகிய 3ஐயும் வெல்ல செய்யும். அந்த வெற்றியை நோக்கி ஒரு இன்வெஸ்டர் ஸ்மூத்தா ஹார்மோனியஸா போறதுக்கு, எந்த தடையுமின்றி போவதற்கு ஃபண்ட் செலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் நான் உறுதியா சொல்லுவேன். ஃபண்ட் செலெக்ஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ல எப்படி படிப்படியா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். படிப்படியா எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல முதலீட்டாளர்களை ஜெயிக்க வச்சிருக்கோன்றத இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபண்ட் செலெக்ஷன் பற்றியது. நான் இந்த 16 ஆண்டுகளில் உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு யூனிக்கான அப்ரோச் பற்றியது. அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணேன். தாராளமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடலாம். பலர் என்னோடு ஒத்துப்போகலாம், சிலர் வேறுபடலாம். எல்லோரும் இந்த விஷயத்தில் தாராளமாக உரையாடுவோம். கமெண்ட் செக்ஷனில் உரையாடி வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.